செஞ்சி பிரியாணி செஞ்சி தரியான்னு சொல்கிற மாதிரி தக்காளியை சக்கு சக்குன்னு வெட்டி முடிச்சாங்க பாருங்கள் நம்ம செஞ்சி டீம் பிரியாணி மாஸ்டர். அப்படியே பார்க்கவே ஆசையாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி வெட்டுன்னு வெட்டி கத்தியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி கத்தியில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் பார்க்குற போறைய பார்த்தா நம்மளை வெட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக வெட்டிகிட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொன்றோட அதை க்ளீனாக எடுத்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கொத்தமல்லியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளியரன்ஸாக எடுத்துகிட்டு ஸோ அந்த பியூராக எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி அழகாக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கொத்துன்னு கொத்தி தக்காளியை போட்டு சாவடிக்கிறாங்க. அந்த தக்காளி கூழாக போகிற அளவுக்கு மிக்சியே இல்லாத ஜார் இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது புதினாவை எடுத்தாங்க. புதினாவை வெட்டுன்னு வெட்டி தட்டுன்னு தட்டிகிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து அண்ணன்டா என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா இது மாதிரி தாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து கத்திரிக்காயை போட்டு கருவேப்பிலையை போட்டு சும்மா மாசு காட்டினாங்க பாருங்கள் பிரியாணியில். அங்கே பார்த்தா எலுமிச்சம்பழத்தை பூஞ்சிக்கிட்டு நம்ம அண்ணன் இருந்துகிட்டு இருந்தார். அண்ணனை புழியில பார்த்தா சும்மா நம்மளை புழிஞ்சிடறான்னு நினச்சிட்டேன். கறி அப்படியே வேக வைக்கிறதுக்கு பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. அந்த மாதிரி கவரில் தனியாக ஈரலை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே பார்த்தோம் பாருங்கள். அந்த அப்படியே ரத்தம் கூட இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி யாருன்னா மிஸ் பண்ணுவாங்களா? மாஸ்டர் அதில் ஏதோ க்ளீனாக இது பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் கிட்டத்தட்ட வந்து இது 400 கிலோ வட்டா. 4 கிலோ வட்டான்னு சொல்கிறத விட 400 கிலோ பிரியாணி செய்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிரியாணி பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நெடுக்க பார்த்திங்கன்னா வட்டாவாக இருந்துகிட்ருக்கு. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே. அண்ணல் பறக்க சூடாக இருக்க அப்படியே வானலில் திறந்தா இருப்பாருங்க வட்டாவை. செம்ம துட்டாவாக இருந்துச்சு. என்ன இதுன்னு பார்த்தா இங்கேயும் வட்டா திறக்கு. நானும் திறந்து காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் மாஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் ஆசையாக இருந்துச்சுங்க இப்படி பண்ணுறதை பார்க்குறப்போ. அரிசி எடுத்துகிட்டு வந்து அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாங்க. 24 கேரட் அரிசி. அங்கே கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி தனித்தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வைக்கணும்ப்பா, அப்போ தாங்க நமக்கு டக்குன்னு வேலை முடியும்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. கிண்டுனாருங்க. அவர் தான் மாஸ்டர். எல்லாத்துக்கும் அவர் தான் முந்தனையாக இருக்கார். ஸோ அவர் தான் செஞ்சி மாஸ்டர். செஞ்சு கொடுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு காட்டுறாரு. ஸோ அவர் கிண்டல்லே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய கிண்டல்னு. ஸோ மாஸ்டர் வந்து அரிசி எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டலில் கொட்டுன்னு சொன்னோன்னே அசிஸ்டண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துன்னு போய் கொட்டை ரெடி ஆகிட்டாங்க. கொட்டனதை பார்க்கவே செஞ்சுங்க. எப்போ பிரியாணி ரெடி ஆகும்ன்ற மாதிரி எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. சரி ரெடி ஆகிடும்பா, இப்போ ரெடியாகிடும் சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதை நம்பி ரெடியாகவே இருந்தோம். ஸோ அது ரொம்ப எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. வாழையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அடுத்து இன்னொரு வட்டா இறக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது 1 2ன்னு பார்த்தா இன்னும் குறையலைங்க, வந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸை நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் அங்கே தாங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நான் மட்டும் பார்த்துருந்தா பரவாயில்ல. எல்லாருமே எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க நம்ம செஞ்சி மாஸ்டர்ஸ். அவங்க செஞ்சிலே தெரிஞ்சிச்சுல அவங்க எப்படிப்பட்ட பிரியாணி செய்வாங்கன்னு. செஞ்சினாலே செம கெத்துங்க. அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்காரு நம்ம மாஸ்டர். செஞ்சி மாஸ்டர் சும்மா விட்டு அரிசியை போட்டு இன்னமும் பாருங்கள், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எடுத்துகிட்டே இருக்கேன், அரிசி வந்துகிட்டே இருக்குது. நமக்கே டயர்டாகிடும் போல். ஸோ அப்பா இவர் எவ்வளோ கிலோலாம் செஞ்சுருக்கீங்க? இல்லைப்பா நான் 1000 கிலோலாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டிட்டாரு. நம்ம செஞ்சு மாமா செஞ்சு கொடுமான்னு சொல்லிவிட்டு தம்பி அங்கே கிண்டுறதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சீக்கிரம் செஞ்சு கொடுங்கப்பா, அவங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மதியமே நான் ரெடி ஆகிட்டேங்க. அப்படி ரெடி ஆகி பார்த்தா அப்போ ரெடியாக வரதுக்கே மணி 4 ஆயிடுச்சு. ஒரு வட்டா இறக்க எப்போன்னு இருக்கு. அந்த கறியை கிண்டுற பார்க்கப்போ நாக்கு ஊறுதுங்க. அப்படியே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் கறியாக இருக்குங்க. எப்படி தான் அப்படியாச்சும் சாப்பிட்றணுன்ற மாதிரியே தோணுது. அந்த மாதிரி ஒரு பிரியாணி தரமாக வரமா அப்படி இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். அப்படியே கறி வேக கொதிக்குது பாருங்கள். அப்படியே கிண்டும் போது எச்சி ஊறுது. அடுத்தது நம்ம மாஸ்டர் நான் கிண்டுறேன் பாருங்கள், நம்ம கறியை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட டேலண்ட்டை காட்டினார். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார் நம்ம மாஸ்டர். என்னங்க நெய் ஊற்றுறீங்கன்னு பார்த்தா இல்லைப்பா நெய் ஊற்றினா தான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு சொன்னார் நம்ம மாஸ்டர். அதை கேட்டுட்டு நம்ம ஆயிட்டம் பாருங்கள் டாஸ்டர். இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்துன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி செய்யணும் நம்ம செஞ்சி மாஸ்டரை தான் பார்த்துணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை உடைக்க போகிறாங்க. அதை உடச்சி எப்படி வருது பாருங்கள். அப்படியே பொடின்னு அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. சாப்பிடணும் போல தோணுதுங்க. ஏன்னா நமக்கு பசியில் இருக்கும் இல்லையா, அதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்த்தா அப்படியே பொலன்னு கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி தான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் எடுத்து காட்டுறாரு. ஸோ அடுத்தது ஒன்று பண்ணாருங்க. அது எதுக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள்.
அதுலேருந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்து கீழே போட்டார். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து என்ன ரீசனாக இருக்கும், கடவுள் பக்தியா என்னன்னு தெரியல. ஸோ அதை பண்ணார். இங்கே பாருங்கள், நான் சொன்னதை இப்போ தான் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஒரு டேலண்டான பர்சன், ஒரு மரியாதை கொடுக்குற பர்சன் சொல்லலாம் அவரை. ஸோ அடுத்தது எங்களுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சம் பிரியாணி கொடுங்கண்ணான்னு கேட்டோம். கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாது, உனக்கு இல்லாதாப்பான்னு சொல்லிட்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தம்பி என்ன பண்ணாருன்னா அந்த ஆசையில் குலுக்குன்னு குலுக்குறாரு. இப்போ பொலன்னு இருக்குதானே பார்ப்போன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா பொலன்னு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்ல நாங்கள் சாப்பாடு அல்ல அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள். ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர் இதோட மட்டும் இல்லை, நைட்டு வந்து நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி பார்த்தேன் பாருங்கள். அப்படியே நம்ம கேட்ரிங் டீம் இருந்துச்சு, அந்த டீமோட வந்து அந்த ஒரு வீடியோவை எடுத்து அப்படியே இலத்தட்டில் போடுறாங்க. என் பிளேட்டுக்கு மட்டும் பார்த்தா வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இலை போடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தேன் நம்ம டீம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் பண்ணேன், பக்கத்தில் இருக்கிற வீடியோவை எடுத்து நம்ம வீடியோ மாதிரி வச்சு கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், அது தெரியும். ஸோ அது பண்ணது எனக்கு தப்பாக தெரியல. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னிச்சு. ஏன்னா நீங்கள் தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியாணி வந்துச்சு, பீஸ் வந்துச்சான் பார்த்தேன், எனக்கு பீஸ் வந்துச்சானே தெரியல. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணேன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அந்த பீஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு எச்சு ஊறுது, ஆனியன் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரியாணி